Study MBBS in Armenia. Just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. வணக்கம். வணக்கம் ஸ்னேகா. இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக விலகிருச்சு. அப்போ இரண்டாவது கட்சியா நாம் தமிழரோ இல்ல பாமக கட்சிக்கான வாய்ப்புகள் இருக்கா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது. ஏன்னா 2024 தேர்தலில் யார் முதலுங்கிறத விட யார் ரெண்டாவது மூணாவதுங்கிற போட்டி பெருமளவில் பேசப்பட்டுச்சு. அதில் தனிப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு வாங்கியிருக்கு. ரெண்டாவது இடத்துல யாருங்கிற போட்டிக்கும் போது வழக்கம் போல் அதிமுக வந்திருக்கு, இல்லை பாஜக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி உருவாயிருக்கு. அப்போ இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நின்னோனி அதிமுக திடீர்னு நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க. அந்த புறக்கணிச்சதுனால இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்க அந்த அதிமுகவோட இடத்துல, அதாவது திமுக எப்போதுமே திமுக ஆளுங்கட்சி இருந்துச்சுன்னா அதிமுக ரெண்டாவது இடத்துல வரும், அதிமுக இருந்துச்சுன்னா திமுக தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ அந்த ரெண்டாவது இடம் அதிமுக இப்போ இல்லாதனால அது ஆளுங்கட்சி தான் எப்பயுமே இடைத்தேர்தலில் ஜெயிக்க அப்படிங்கிறது. ரெண்டாவது இடத்துல இருக்க யாருன்னு பார்த்தா பாமகவும் நாம் தமிழர் இருக்காங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக அமையும். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 2024 தேர்தலில் மாறின பிறகு இந்த தேர்தலை அவங்க சந்திக்கும் போது ரொம்ப உற்சாகத்தோட இந்த தேர்தலை சந்திப்பாங்க. நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, இந்த தேர்தலில் நம்மளை பலத்தை நிரூபித்து வாய்ப்புன்னு கருதுவாங்க. அதே நேரத்தில் பாமக, அதாவது பாஜக கூட்டணியில் இருக்க பாஜக நிற்காம பாமக அறிவிச்சிருக்கும் போது பாமக இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலேருந்து அந்த அங்கீகரிக்கப்படாத கட்சியாக மாறிடுச்சு. அப்போ அவங்களுக்கும் ஒரு சவாலான தேர்தலை தான் இந்த தேர்தல் பார்க்கப்படுது. அப்போ ரெண்டாவது இடத்துல தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு பாஜக கூட்டணியும் முயற்சி பண்ணும். அதாவது பாமகவும் தன்னை ரெண்டாவது இடத்துல நான் என்னோட ஓட் பர்சன்டேஜ் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், பாமக விட நான் அதிகமாக ஓட்டு வாங்கி காட்டுவேன்னு சொல்லி நாம் தமிழரும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். அதனால தான் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் விக்கிரவாண்டியில் உள்ள ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க. யாருன்னா ஜெகதீஷா பாண்டியன், காளியம்மாள், ஹிமாயின் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்துக்குமே. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஒன்றியத்துலையும் அமைச்சர்களை நிறுத்திருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஏற்கனவே போட்டியிட்ட நாம் தமிழர் பாராளுமன்ற வேட்பாளர்கள், நாம் தமிழர் முக்கியமான நிர்வாகிகள், அவங்க எல்லாரையும் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ ரெண்டாவது இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய சவாலாக பாமகவா நாம் தமிழரான்னு வரும். இதில் அந்த அதிமுக விலகுனதுனால அந்த 28% ஓட்டு, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 28% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த 28% ஓட்டு யார் அதை பிரிச்சுக்க போகிறாங்க? கண்டிப்பாக அது திமுகவுக்கு போகாது, அது பாமகவுக்கா இல்லை நாம் தமிழருக்காங்கிற போட்டி நிலவும் போது பெரும்பான்மையாக அங்கே நாம் தமிழர் போகிறதுக்கு அந்த 28%ல் அட்லீஸ்ட் ஒரு 20%ஆவது நாம் தமிழருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நிறுத்திருக்கிறதும் நல்ல வேட்பாளர். ஏற்கனவே தருமபுரி தொகுதியில் என்ன அபிநயாங்கிற டாக்டரு, அவங்க அப்பா அங்கே மருத்துவர் பஸ்ஸில் இருக்கனால அவங்களும் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்ததுனால கண்டிப்பாக நாம் தமிழருக்கு வாக்குகள் விழுகிறதுக்கு அதாவது அதிமுகவோட அந்த புறக்கணித்த வாக்குகள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாமக பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததில் நிறைய வன்னியர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் திமுகவுக்கு கண்டிப்பாக அந்த வாக்குகள் போகாது. அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா நாம் தமிழர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாவது இடத்த நாம் தமிழர் பெறுறதுக்கு பெருமளவு முயற்சி பண்ணால் பெருமளவு ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் அமையுது. இந்த தேர்தல் அவனுக்கு அமையும். அதை சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னா ரெண்டாவது இடத்துல நல்ல பர்சன்டேஜும் காட்டுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறத விட அங்கீகாரமான கட்சியாக மாறுறதுக்கு கூட இந்த தேர்தல் வாய்ப்பாக இருக்கும். இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அதிமுக வெளியேறிச்சு. இதனால வெளியேறது சசிகலா தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சசிகலா அம்மையார் அவர்கள் இப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு, அதாவது அதிமுக தோல்வியுற்ற பிறகுதான் இப்போ நான் வர நேரம் சரியான நேரம், இதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேசியிருக்கேன். தொடர்ந்து நாங்கள் அதிமுக ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்காங்க.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இது பண்ணது தப்பு, புறக்கணிச்சு தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய தேர்தல்கள் வந்து திமுக ஆட்சியின் போது புறக்கணிச்சிருக்காங்க. அப்போ அந்த முடிவெல்லாம் சரியா இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் எடுத்த இந்த முடிவு வந்து சரியான முடிவாக தான் பெருமளவில் பார்க்கப்படுது. எப்படின்னா ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து எப்படி திமுக வேலை பார்த்துச்சு எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னா கூட்டம் கூட்டமாக எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல வர வச்சு அந்த இடத்துல பணிமனை வச்சுக்கிட்டு 5000 பேர் 10,000 பேர் திரட்டிக்கிட்டு அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுறது, இல்லைன்னா அதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சி அதை வந்து கண்டிச்சதுக்கு பிறகு எல்லாரையும் வந்து டூர் அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தல் முறையை வந்து அங்கே கையெடுத்தாங்க. எல்லா அமைச்சர்களும் அங்கேயே படுத்து கிடந்தாங்க. இதை எடப்பாடி அவர்கள் வந்து கண்டிச்சது பிறகு, பாஜக அண்ணாமலை எல்லாம் கண்டிச்சது பிறகு தான் அங்கே அந்த அந்த டூர் அழைச்சிட்டு போகிறதுன்னு அடுத்த டேர்ம்ஸ் பண்ணாங்க. ஸோ அதே போல் இந்த தேர்தலையும் இடைத்தேர்தலையும் அப்படி அமைங்கிறதுனால தான் அதிமுக அந்த முடிவு எடுத்திருக்கு. இந்த முடிவுனால எடப்பாடி அவர்கள் இந்த முடிவுனால வந்து வேற எந்த கட்சிக்கையும் அவங்க நேரடியாக பகைச்சிக்காம, பாமக பகைச்சிக்காம, இதில் வந்து திமுக அந்த மாதிரி வந்து அராஜகத்தில் ஈடுபடும் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. சசிகலா அம்மையார் இப்படி சொல்கிறாங்கன்னா, இதே திமுகவும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இதே போல் அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது இடைத்தேர்தல் நடக்கும்போது இதே திமுக புறக்கணிச்சிருக்கு. இப்போ திமுக செஞ்சது வந்து சரின்னு அப்போ பார்க்கப்பட்டது, இப்போ அதிமுக செஞ்சது சரின்னு தான் நம்ம பார்க்கப்பட்டோம். இடைத்தேர்தல்னாலே வந்து அராஜக போக்குலாம் நடக்கும். எந்த ஆளுங்கட்சி நடத்துதோ அந்த ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவங்க அதுக்கான வேலையை செய்வாங்க. அப்போ சசிகலா அம்மையார் இது வந்து தவறுன்னு சொல்றது வந்து அவங்க பார்வையில் வந்து எடப்பாடி அவர்களை வந்து குற்றச்சாட்டு சொல்றதுக்காக இப்போ அவங்க பேசுறதா கூட பார்க்கப்படலாம். ஆனால் இது அதிமுக தரப்புல சரியா தான் பார்க்கப்படுது, அதிமுக ஆதரவாளர் தரப்புலையும் சரியா தான் பார்க்கப்படுது. இது எல்லாருக்கும் ஒரு ஒரு ட்விஸ்டா தான் இருக்குது இந்த அதிமுக புறக்கணிச்சது. இப்போ சசிகலா அம்மையார் வந்து அதிமுக வந்து வெளியே வந்துட்டு தவறு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து நேத்து நடந்த அந்த பிரஸ் மீட்ல ஜெயலலிதா அம்மா வந்து ஜாதி பாக்குறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நானும் ஜாதி பாக்குறது இல்ல, நான் ஜாதி பார்த்திருந்தா எடப்பாடிக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு ஜாதி வந்து இப்போ ஏன் பேசணும் அப்படின்னு? இல்ல, சசிகலா அம்மையார் இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ கிஷோர் கே சாமிலேருந்து இன்னும் பல பேர் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. வந்து என்னன்னா வந்து இந்த ஜாதி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, முக்குளத்தூரில் அதிமுக கட்சியை வந்து முன்னாடி எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு முக்குளத்தூர் கட்சியாக தான் பார்த்தாங்க. பெரும்பாலும் முக்குளத்தூர் கட்சியும் கூட அவர் சார்ந்திருக்க சமூக கட்சியாக தான் பார்த்தாங்க. அப்போ அவர் சார்ந்திருக்க சமூகத்தில் உள்ளவங்க, அவர் சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் அப்போ வந்து இடம்பெறுவாங்க, மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அவங்க தான் அப்போ அந்த அதிமுக சசிகலா அவர்கள் உள்ள இருக்கும்போது இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சசிகலா அம்மையார் இப்படி சொன்ன குற்றச்சாட்டு வந்து அவங்க மேலேயே தான் திரும்பும், அவங்க மேலேயும் இந்த கேள்வி வரும். இப்போ எடப்பாடி அதே மாதிரி பார்த்தோம்னா, எடப்பாடி அவர்களை வந்து ஜாதி பார்த்துட்டுனா இப்போ கவுண்டர் தான் அவர் நியமிக்கிறாருன்னா, ஆர்பி உதயகுமார் இருக்காரு, செல்லூர் ராஜ் இருக்காரு, சவுத்துல நிறைய பேர் நிறைய மாவட்ட யாருமே அவர் மாத்தலையே, ஏற்கனவே இருந்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க, யாரையும் மாத்தல. அப்ப அவரு ஒரு கார்னர் பண்ணி இவர் வந்து கவுண்டர்களுக்கு ஆதரவா இருக்காரு அப்படின்னு சொல்லி எடப்பாடியை குற்றச்சாட்டு சொல்றதுக்காக எப்படி வந்து ஏற்கனவே வந்து அதிமுக எடப்பாடி கையில போனதுக்கு பிறகு முக்குளத்தூருக்கு ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு ஏமாற்றமும் ஒரு ஏக்கமும் என்னன்னா, நம்ம கையில இருந்த ஒரு கட்சி வந்து ஒரு இன்னொருத்தருக்கு போயிட்டு அப்படிங்கும்போது அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணிடணும்னா அந்த சாதியை தான் கையில் எடுக்கணும். அப்ப சசிகலாவும் இதே வகையில அவங்களுக்கு பெருமளவுல வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வெறுப்பின் கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய வாட்டி நீங்க ஜெயலலிதா இல்லத்துக்கு வாங்க நிறைய பேர் கூப்பிடுறாங்க, யாருமே அவங்கள வந்து பார்க்கவும் இல்லை, அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ நிறைய பேர் வந்து பார்க்கல. ஏன்னா அவங்க வந்து ஜெயிலேருந்து வந்த பிறகு நிறைய எம்எல்ஏக்கள் போய் பார்ப்பாங்க, நிறைய அமைச்சர்கள் போய் பார்ப்பாங்க, எடப்பாடியோட ஆட்சி கவிழ்ந்துரும், அதிமுக வந்து எதுக்கு போயிடுவாரு, என்னது பொதுச்செயலாளர்லேருந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி எதையுமே நடக்கலங்கும் போது இப்போ எல்லாரும் பொதுவாக காமனாக வச்ச குற்றச்சாட்டை சசிகலா அம்மையாரும் கையில் எடுத்து ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் சார்ந்த சாதி வந்து அவருக்கு பின்னாடி வந்து பக்கபலமாக நிற்கும். இப்போ என்றைக்குமே யாரை வேணாலும் ஈஸியாக மடைமாத்துறதுக்கு, ஈஸியாக வந்து சுலபமாக ஒருத்தனை வந்து அடிமைப்படுத்துறதுக்கோ ஒருத்தனை வந்து உடனடியாக உணர்ச்சியை தூண்டுறதுக்கோ எடுத்துக்கிறது வந்து சாதியும் மதம் தான். அப்போ அதை வந்து சசிகலா அம்மையார் வந்து இப்போ எடுத்துருக்குது. அவங்களோட அரசியல் செயல்பாட்டுக்காக பேக்கப்புக்கு ஒரு வேலை தான் அந்த சாதிங்கிற விஷயம்.
மற்றபடி எதையுமே வந்து எடப்பாடி அவங்களால எதுவும் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினாலதான் அவங்க சாதி விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இப்போ அதிமுக வந்து வெளியேறிச்சு இந்த ஒரு விக்கிரவாண்டி தேர்தல்ல இருந்து. அதே மாதிரி வந்து தேமுதிகவும் வந்து வெளியேறிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து பிளான் பண்ணி தான் வெளியேறிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிமுகவே இதை எதிர்கொள்ள முடியலன்னா தேமுதிகவாலையும் இதை எதிர்கொள்ள முடியாதுதான். ஏன்னா திமுகவோட அந்த அந்த அராஜகமா நடக்கிற தேர்தல் இருக்குல்ல, அதை வந்து தேமுதிகவால கண்டிப்பா அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதிமுகவாலே முடியலன்னா தேமுதிகவாலே முடியாது. அப்போது அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் அதிமுக சொல்ற அதே குற்றச்சாட்டுகள் தான் இவங்களும் தேமுதிகவும் வைக்குது. அப்ப இந்த தேர்தல் வந்து ஒரு ஜனநாயகமா நடக்காது அப்படிங்கிறது தான் தேமுதிகவோட குற்றச்சாட்டு, அதிமுகவோட குற்றச்சாட்டு. ஸோ இந்த தேர்தலில் தேமுதிக விலகுனதும் அவங்கள பொறுத்தவரையும் ஒரு சரியான முடிவு தான். ஆனா இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி இதை வந்து நாம் தமிழர் வந்து இப்போ பயன்படுத்திட்டாங்கன்னா, இந்த புறக்கணிச்சது தேமுதிக புறக்கணிச்சது, அதிமுக புறக்கணிக்கிறது, பாஜக நேரடியாக நிற்காம பாமக நிற்கிறது அப்படிங்கும்போது இதை எல்லாத்தையும் நாம் தமிழர் பயன்படுத்திக்கிட்டு 2வது இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி 2வது இடத்துக்கு நினைச்சா வரலாம், முயற்சி பண்ணா 2வது இடத்துக்கு கண்டிப்பா வரலாம். பணமழை கொட்டும், எல்லாம் நடக்கும் தான், எல்லாமே நடக்கும் தான். ஆனா இந்த அதிமுகவோட ஓட்டுகள் இருக்கு, அதிமுகவோட ஓட்டுகள், தேமுதிகவோட வாக்குகள், அதே போல பறையர் சமூகம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட வாக்குகள், இதெல்லாம் எங்க போகும்னா நாம் தமிழருக்கு போறதுக்காக இந்த வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா 2வது இடத்துக்கு வரலாம். 2வது இடத்துக்கு மட்டும் கிடையாது, முயற்சி பண்ணா ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காசுக்காக எல்லாரும் விலை போகலாம்னு சொல்லலாம். ஆனா அதை தாண்டி நீங்க பிரச்சாரம் பண்ணாலோ, அதை தாண்டி நீங்க வந்து கன்வென்ஸ் பண்ணாலோ கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பொதுவான கட்சியா, இப்ப பாமக வந்து ஒரு ஜாதி ரீதியான கட்சியா பார்க்கும்போது, நாம் தமிழர் ஒரு பொதுவான கட்சியா பார்க்கப்படும்போது கண்டிப்பா திமுகவுக்கு நேரடி எதிரியா தான் வந்து என்னைக்குமே நாம் தமிழர் இருந்திருக்கு. பாமக கூட கூட்டணியில இருந்திருக்காங்க, பாமக கூட்டணி கட்சிகள்லாம் இருந்திருக்கு. அப்ப திமுகவுக்கு நேரடி எதிரியா நாம் தமிழர் வந்து பார்த்து நேரடி எதிரியா மோதினாங்கன்னா திமுகவே ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் பத்தி பல விவரங்களை பகிர்ந்து கொடுக்கிறோம். நன்றி.